ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்தது. டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தது. மார்னிங் ராகி தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டோம். வன்சியும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஒரு 6:30 போல் கிளம்பிட்டா. அதுக்கடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து ஒரு 10 to 10:30 போல் தம்பியும் எழுந்திரிச்சிட்டான். அவன் எந்திரிக்கவும் அப்படியே நான் லஞ்சும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவன் டிவி பார்த்துட்டு டாய்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தான். அந்த கேப்பில் நான் சமையலும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் காருக்கான லைசன்ஸ் இதெல்லாம் ரெனியூவல் பண்ணுற ஒரு விஷயமா கிளம்பி போயிட்டாங்க 9 மணி போல். அதுக்கடுத்து நான் அந்த ஒர்க்கெலாம் பண்ணி முடிச்சிடலாம் வேமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சாதம் இப்போ நாங்கள் வடித்து தான் சாப்பிட்றோம். இந்த பானை ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. 1500 சம்திங் இருக்கும். சின்னமனூரில் ராமா மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை, அங்கே தான் வாங்கினோம். அதுக்கடுத்து சாம்பார் இந்த தடவை எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடில் பண்ணேன். எங்கள் அம்மா பருப்பு தனியாக வேக வைப்பாங்க, அந்த பாத்திரத்தில் வேக வைப்பாங்க, குக்கரில் பண்ண மாட்டாங்க. கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அப்படியே கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பண்ணேன். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்தது. வாழைக்காய் ஓணமுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க நெஸ்டோவில். அங்கே போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இந்த வாழைக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு பஜ்ஜி போட்டுடலாம், அதை ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் சமையல் பண்ணி சாப்பிட்டு முடித்த பின்னாடி யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு 4 மணி போல் டீ இல்லாட்டி காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. சரி, ஃபில்டர் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணேன். ஃபில்டர் போட்டுட்டு பாத்திரம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவிட்டு பாலும் நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி திக்காக காய்ச்சி எடுத்தாச்சு. சுகர் போட்டு நல்லா ஆற்றிட்ட பின்னாடி ரெடியான ஃபில்டரை பாலும் கலந்து குடிக்க வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நரசஸ் காஃபி தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம். இந்த தடவை இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே இருந்தது முடிஞ்சிருச்சு. இது ஊர்லேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. திடம் மனம் சுவை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா பஜ்ஜி இருந்தது. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது போக அந்த பஜ்ஜி ப்ளஸ் இந்த ஃபில்டர் காஃபி வச்சு சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தம்பி வெளியே கூப்பிட்டு போக சொல்லி அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சரி பார்க்குக்கு கூப்பிட்டு போய்ட்டு ஒரு 1 hour போல் விளையாட வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஹஸ்பண்டுக்கு 5 o'clock டியூட்டி, அவங்க கிளம்பணும். அதுக்குள்ளே ஒரு 15 minutes முன்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இவங்க 2 பேரும் பார்க்குக்கு போனால் வரவே மாட்டாங்க. அதே மாதிரியே பண்ணாங்க. அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஏமாற்றி அப்படியே கூப்பிட்டு வந்தாச்சு. இதுதான் இந்த டே.